அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம். விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி என்னவெல்லாம் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார், அது தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி இன்றைய தினம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரும் தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருவரும் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அதற்கான ஆன்லைன் இணையதளம் முகவரி என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. www.elections.tn.gov.in என்ற அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்திலே சென்று மாவட்டம், தொகுதி ஆகியவற்றை தேர்வு செய்து நம்முடைய பெயர் நம் கொடுத்த அந்த வரிசையிலே இடம்பெற்றிருக்கிறதா, நம்முடைய பூத்திலே பெயர் வந்திருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளலாம். அவ்வாறு பெயர் இடம்பெறாதவர்கள் அந்த மாவட்ட ஆட்சியர் அல்லது தேர்தல் அதிகாரியிடம் முறையிட்டு உரிய ஆவணங்களை கொடுத்து மீண்டும் தங்களது பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல முக்கியமான தகவல், இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர் எக்காரணத்தை கொண்டும் நீக்கப்படாது என்பது ஒரு முக்கியமான தகவல். அதே போல எந்த ஒரு பாதிக்கப்பட்ட வாக்காளரும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 படி அவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேல்முறையீடுகளை தாக்கல் செய்ய வாக்காளர்களுக்கு உதவுவதற்கான தன்னார்வலர்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே தகுதியுடைய எந்த ஒரு வாக்காளரது பெயரும் விடுபடாது என்பது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களுடைய கருத்தாக இருந்தது. இதிலே யாராவது தங்களுடைய பெயர் விடுபட்டிருப்பதாக அறிந்தால் உடனே நீங்கள் தேர்தல் அதிகாரி அல்லது மாவட்ட ஆட்சியரை அணுகி உரிய ஆவணங்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து உங்களது பெயரை நீங்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை அந்த பெயர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் அல்லது எஸ்ஐஆர் படிவத்தை பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்து அதனை திருப்பி கொடுக்காதவர்கள் இருந்தால் அவர்கள் தேர்தல் அதிகாரி, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய BLO என்று குறிப்பிடுவார்கள், அவர்களை சந்தித்து அவர்கள் படிவம் 6 கொடுப்பார்கள். அந்த படிவம் 6 பூர்த்தி செய்து கொடுத்தால் நீங்கள் மீண்டும் இந்த வாக்காளர் பட்டியலில் இணைந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தவரையிலே கடந்த 1 மாதத்துக்கும் மேலாக மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்தது. அந்த அடிப்படையிலே தற்போது முழுமையான விவரங்கள் அனைத்தும், பணிகள் அனைத்தும் முடிந்து முழுமையான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வாக்காளர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட அந்த கணக்கீட்டு படிவங்கள் என்று பார்க்கும்போது 5 கோடியே. ராஜேஷ் இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். ராஜேஷ், தமிழகத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியலானது இன்று வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசினார். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் எத்தனை பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களையும், இந்த பட்டியலில் பெயர்கள் விடுபட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விவரங்களையும் அவர் வெளியிட்டிருந்தார். அதன்படி இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழகத்தில் 97,37,000 வாக்காளர்கள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல சென்னை, இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை சென்னையில்தான் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், நீங்க தொடரலாம். ஃபரிதா, தற்போது இந்த எஸ்ஐஆர் பணிகள் முழுமையாக நிறைவு பெற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. பெரும்பாலும் மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், என்றைக்கு தேர்தல் வருகிறதோ அன்றைய தினம் அட்டை எடுத்துக்கொண்டு நேரடியாக அந்த வாக்குச்சாவடிக்கு செல்வார்கள். அப்போது பல பேருடைய பெயர் விடுபட்டிருக்கும். அப்போது அதிர்ச்சி ஆவார்கள். நான் இந்த ஊரிலே தான் 30 ஆண்டுகளாக வசிக்கிறேன், 50 ஆண்டுகளாக வசிக்கிறேன், என்னுடைய பெயர் எப்படி விடுபட்டது என்று சண்டை போடக்கூடிய, வாக்குவாதம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை பல இடங்களில் பார்த்திருப்போம். ஆனால் ஒரு குடிமகனுடைய, ஒரு வாக்காளனுடைய கடமை என்பது தன்னுடைய வாக்கு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா, ஒரு அதிகாரி எப்படி ஒரு வாக்காளருடைய பெயரை சேர்க்க வேண்டியது அவரது கடமையோ அதே போல பொதுமக்களுக்கும் கடமை இருக்கிறது. நம்முடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா, என்னுடைய பெயர் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அப்படி சரியாக இருந்தால்தான் தேர்தல் அன்று நாம் வாக்களிக்க முடியும். எனவே பொதுமக்கள் தங்களுடைய அந்த வாக்குகள் வந்திருக்கின்றதா,
தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகள் தற்போது அறிவுரையாக வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த எஸ்ஐஆர் பணிகள் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்த நிலையில் அந்த பணிகள் மொத்தம் நிறைவடைந்திருக்கின்றது. அந்த படிவங்கள் மூலமாக, அதாவது வாக்காளர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட கணக்கீட்டு படிவங்கள் 5,43,00,000 என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இடம்பெயர்ந்தோர் அல்லது குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்கள் 66 லட்சம் பேர் என்று குறிப்பிடப்பட்டு அவர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. அதே போல இந்த விஷயத்துல இறந்தவர்கள் என்று பார்க்கும்போது 26 லட்சம் பேர், அதாவது ஒட்டுமொத்த வாக்காளர்களில், தமிழ்நாட்டு வாக்காளர்களில் 4% பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்தவர்கள், உதாரணத்துக்கு ஒரு நபர் அரியலூரை சேர்ந்தவராக இருப்பார், சென்னையில பணியாற்றி கொண்டிருப்பார், அவருக்கு வாக்கு அரியலூரிலும் இருக்கும், சென்னையிலும் இருக்கும். அதுபோன்று ஒரே நபர் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்குகளை வைத்திருந்தால், அவ்வாறு ஒரு இடத்தில் மட்டும் வாக்கை வைத்துவிட்டு தற்போது எந்த இடத்தில் வசிக்கிறாரோ அந்த இடத்தில் மட்டும் வாக்கை வைத்துவிட்டு மற்ற இடத்தில் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நீக்கப்பட்டது 3 லட்சம் 3.98, அதாவது சுமார் 4 லட்சம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.